அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு நாள் ஒரு வாலிபன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து யாசகம் கேட்டான். ஆனால் அவன் உடல் வலிமை மிக்க திடகாத்திரமான வாலிபனாக இருந்தான். அவனிடம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என கேட்டார்கள். என்னிடத்தில் ஒரு போர்வையும் ஒரு பாத்திரமும் இருக்கின்றது, அதை தவிர வேறு எதுவும் இல்லை என கூறினான். அதை எடுத்து வா என நபிகள் நாயகம் அவர்கள் கூறினார்கள். அவன் அதை எடுத்து வந்தான். அதை அவர்கள் பொதுமக்கள் முன்னிலையில் ஏலம் விட்டார்கள். அதில் 2 திர்ஹம் கிடைத்தது. அந்த 2 திர்ஹத்தை அவனிடம் கொடுத்து, ஒரு திர்ஹத்திற்கு உணவு வாங்கிக் கொள், இன்னொரு திர்ஹத்திற்கு கோடாரி வாங்கி வா என கூறினார்கள். அதன்படி அவன் ஒரு கோடாரி வாங்கி வந்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கோடாரிக்கு தன் கைகளாலே காம்பு கட்டி அதை அவனிடம் கொடுத்து, இதை எடுத்து சென்று காட்டுக்கு சென்று விறகு வெட்டி அதை கடைவீதிக்கு வந்து விற்பனை செய் என, ஒரு 10 நாள் கழித்து என்னை வந்து சந்திப்பாயாக என கூறினார்கள். அதன்படி அவன் 10 நாள் கழித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்தான். அப்போது, இறை தூதரே, இந்த 10 நாட்களில் எனக்கு 10 திர்ஹம் லாபமாக கிடைத்தது. இனி நான் யாரிடமும் நான் யாசகம் கேட்பதில்லை என்று கூறினான். அதை கேட்டு சந்தோஷப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், பிச்சை எடுப்பதை இறைவன் விரும்புவதில்லை, நம் முயற்சிக்கத்தக்க பலனை இறைவன் தருகிறான் என்பதை மறந்துவிடாதே என அவனுக்கு அறிவுரை கூறினார்கள். ஆகவே ஒரு மனிதன் என்பவன் சுயமரியாதையோடு வாழ வேண்டும். யாரிடத்திலும் அவன் இறைவனைத் தவிர யாரிடத்திலும் அவன் கையேந்தக்கூடாது என்ற கருத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறுதியாக இருந்தார்கள். அத்தகைய தூய நபியின் போதனைப்படி வாழ்வோம். அன்னாரின் மீது ஸலவாத்து உரைப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.